உங்க எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு ஒரு புது வகையான ஸ்கேம் சொல்ல போறேன். இன்டர்ன்ஷிப் ஸ்கேம். முக்கியமா காலேஜ் படிச்சுட்டு இருக்க பசங்க, படிச்சு முடிக்க போற பசங்க டார்கெட் பண்ணி பண்றாங்க. யூசுவலா இன்டர்ன்ஷிப் ஸ்கேம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயில்ல வந்து உங்களுக்கு நாங்க இன்டர்ன்ஷிப் ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் வரும். பட் ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல போறது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கேம். இதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க அஸ்வின். இது என்னோட சேனல் அஸ்வின் அன்ஃபில்டர். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக இன்டர்ன்ஷிப் ஸ்கேம் எப்படி நடக்கும் அப்படின்னா, மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுறோம், இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏஐ சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கணும், இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் மாதிரி சொல்லி அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இதை பற்றி நிறைய பேர் ஆன்லைனில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற ஸ்கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்கேம். இது எப்படி இருக்குன்னா, இன்டர்ன்ஷிப்புக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கே வருவாங்க. ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க. உங்கள் காலேஜில் இருக்கிற பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட பேசி உங்ககிட்ட அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி பிச் பண்ணுவாங்க. ஸோ ப்ராடக்ட்டை ஃபுல்லாக பிச் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களில் யார் பெஸ்ட்டோ அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணி எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி உங்களை வந்து இன்டர்ன்ஷிப்லையும் சேர்த்துருவாங்க. இன்டர்ன்ஷிப் ஆஃபர் கொடுப்பாங்க. இன்டர்ன்ஷிப் ஆஃபர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மீட்டிங் போகும். அந்த மீட்டிங்கில் கம்பெனியை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா அங்கே ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. என்ன விஷயம்னா, இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு எந்த பேயும் கிடையாது. அதாவது ஸ்டைஃபண்டே இல்லாத இன்டர்ன்ஷிப்பாக தான் இருக்கும். ஒரு 3 to 4 months இன்டர்ன்ஷிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ண உடனே நாங்கள் வந்து உங்களை வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயாக கன்வெர்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டரையும் கொடுப்பாங்க. நீங்களும் அந்த ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு போயிட்டு இன்டர்ன்ஷிப்பில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஜாயின் பண்ணி அந்த கம்பெனிக்காக நல்லா ஒர்க் பண்ணுவீங்க. 4 months முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன எஃப்டி கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கம்பெனியில் போதுமான அமௌண்ட் இன்னும் வரல, இல்லை இன்வெஸ்டர் ஃபண்ட் வரல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணாமல் மறுபடியும் உங்களை வந்து வேலை செய்ய கண்டினியூ பண்ண வைப்பாங்க. அதுக்கு பேர் என்னன்னா கோ-ஆப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோ-ஆப் அப்படின்னா என்ன விஷயம்னா, நீங்கள் இப்போ எங்களுக்கு வேலை பாருங்க, நாங்கள் எப்போ உங்களை ஃபுல் டைமாக கன்வெர்ட் பண்ணுறோமோ, எப்போ கம்பெனிக்கு காசு வருதோ அப்போ இந்த காசை சேர்த்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுவே ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். இங்கே எல்லாரும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் போகிற கம்பெனி எந்த மாதிரியான கம்பெனி பாருங்கள். கம்பெனியில் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, சிஓட்ட பணம் இருக்கா, இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி இஷ்யூஸ் மேக்ஸிமம் ஸ்டார்ட் அப்ஸில் தான் நடக்குது. சிஇஓ கிட்ட காசு இருக்காது. ஸோ சிஇஓ என்ன பண்ணுவார், வேலை ஆகணுமேன்றதுக்காக இந்த மாதிரி காலேஜில் போயிட்டு பசங்களெல்லாம் டேரெக்டாக இன்டர்வியூ செலக்ட் பண்ணி வேலைக்கு எடுத்துட்டு வேலையை வாங்கிடுவாங்க. ஆனால் காசு தர மாட்டாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆகும்னா, நீங்கள் வேலை பண்ணதுக்கான காசு உங்களுக்கு வராது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரும் கிடைக்காது, வெறும் ஆஃபர் லெட்டரும் கோ-ஆப் லெட்டரும் வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியது தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஒரு கம்பெனியில் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு ஸ்டைஃபன் தருதா, அவங்க சொன்ன அந்த டைம் பீரியட் இன்டர்ன்ஷிப் பீரியட் முடிச்சதுக்கப்புறமா உங்களை ஃபுல் டைம் கன்வெர்ட் பண்ணுறாங்களா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கம்பெனியில் சேருங்க. சப்போஸ் நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஏமாந்துட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் பேயும் தரல, அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஃபுல் டைமும் கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க, சேலரியும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு போய் உங்களோட பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். காலேஜ் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கணுமோ அதை பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டே ஒரு எம்ப்ளாயியோ சேலரி கொடுக்காம வேலை வாங்குறது ரொம்ப தப்பு. அது வந்து இந்தியன் லேபர்லால இதுக்கு வந்து பெரிய தண்டனையே இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாருக்கும் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இன்டர்ன்ஷிப் போகிற பசங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நாளைக்கு வேற ஒரு வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Thank you.